வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா PG Mathematics MSc Mathematics ரெலவென்ட்டான டாபிக் தான். ரூட் டெஸ்ட் அனாலிசிஸ் பேப்பர்ல இருக்கிற மெயின் கான்செப்ட் ரூட் டெஸ்ட்ங்கிற கான்செப்ட்கான ப்ரூஃப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூட் டெஸ்டோட டெஃபினிஷன் என்ன, அதோட ரிசல்ட் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கோட் பண்ணிக்கோங்க. given summation an put alpha equal to limit supremum n tends to infinity nth square root of modulus of an, then alpha less than 1 இருந்தால் summation an converges. alpha greater than 1 இருந்தால் summation an diverges. if alpha which is equal to 1, then the test gives no information. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ரூட் டெஸ்ட்டோட ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு கரெக்டாக எழுதிட்டாலே இதுக்கான ப்ரூஃப் நமக்கு ஈஸியாகவே புரியும். ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னா சமேஷன் ஏஎன் சீரீஸோட சமேஷன் வேல்யூ புட் ஆல்ஃபா ஈக்குவல் டு லிமிட் சுப்ரீமம் nth ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏஎன் n tends to infinity கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஆல்ஃபாவோட வேல்யூவை பொறுத்து கன்வர்ஜஸாக டைவர்ஜஸாக நம்ம ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 பார்க்கலாம். இஃப் ஆல்ஃபா லெஸ் தென் 1, ஸோ ஆல்ஃபா லெஸ் தென் 1 இருந்ததுன்னா சூஸ் பீட்டா சம்திங் வேல்யூ எடுக்கிறோம். ஸோ தட் ஆல்ஃபா லெஸ் தென் பீட்டா லெஸ் தென் 1. இந்த கண்டிஷனில் நம்ம ஒரு பீட்டான்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நமக்கு ஒரு தியரம் பார்த்துருப்போம். பை தியரம் என்ன தியரம்னா, லெட் சீக்வன்ஸ் எஸ் அண்ட் பி எ சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் எஸ் ஸ்டார் there is an integer n such that n greater than or equal to n implies sn less than x. ஸோ இந்த தியரத்துக்கான ப்ரூஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறாங்க. எக்ஸ் கிரேட்டர் தென் எஸ் ஸ்டாராக இருந்ததுன்னா there is an integer n, it's a very important, such that n greater than or equal to n implies sn less than xன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டை இப்போ நம்ம கண்டிஷனில் யூஸ் பண்ணிவிட்டு then there exists n belong to such that nth root of modulus of an less than beta நம்ம கன்க்ளூஷன் வரும். இங்கே less than x கொடுத்ததுனால இங்கே less than நம்ம இப்போ சூஸ் பண்ண வேல்யூ பீட்டா தான். ஸோ பீட்டா ஃபார் ஆல் n greater than or equal to n. ஸோ இங்கே nth ரூட் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு வர ரிசல்ட் பார்த்திங்கன்னா modulus of an less than beta n. பீட்டா இஸ் லெஸ் தேன் 1ங்கிறப்ப கண்டிப்பாக சமேஷன் பீட்டா என் கன்வர்ஜஸ். யூஸிங் கம்பாரிசன் டெஸ்ட் வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ பீட்டாவும் இந்த ரிசல்ட்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா we get சமேஷன் ஏஎன் கன்வர்ஜஸ். இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ப்ரூஃப். நமக்கு இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சால் போதும். இதுலேருந்து nth வேல்யூ லெஸ் தேன் எக்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஆர்டரில் கம்பைன் பண்ணாலே we got the answer. நெக்ஸ்ட் சப்டிவிஷன், if alpha greater than 1, so greater than 1 இருந்ததுன்னா again by using theorem, அதே தியரத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு கோட் பண்ணோம்ல, அந்த தியரத்தை எடுத்துக்கோங்க. there is a sequence an such that nth root of modulus of an greater than 1. இங்கே greater than 1 எடுத்தோன்னா நமக்கு ரிசல்ட் அதே மாதிரி வருது. ஸோ modulus of an greater than 1. பட் நமக்கு லிமிட் டென்ஸ் டு n tends to infinity-யோட வேல்யூ இட்ஸ் நாட் ஈக்குவலண்ட் டு 0க்கு ஈக்குவலண்ட்டாக வரலை. greater than 1ங்கிறப்ப நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. therefore summation an diverges. சிம்பிள். இந்த தியரம் எழுதுறீங்க, அந்த தியரத்துலேருந்து நமக்கு வர ரிசல்ட் greater than 1ன்னு எடுத்தீங்கன்னா does not satisfy our given condition. therefore summation an diverges. ஓகே, தேர்ட் சப்டிவிஷனா ஈக்குவலண்ட் டு 1 இருந்ததுன்னா ரிசல்ட் எப்படி வரும்? ஆல்ஃபா ஈக்குவலண்ட் டு 1 அப்படின்னா கன்சிடர் summation 1 by n and summation 1 by n square. இதை an எடுத்துக்கலாம். an equivalent to 1 by n and an equivalent to 1 by n square. மாடுலஸ் கோட் பண்ணுங்கள். ஸோ மாடுலஸ் ஆஃப் an equal to மாடுலஸ் ஆஃப் 1 by n and மாடுலஸ் ஆஃப் an equal to மாடுலஸ் ஆஃப் 1 by n square. that is we got 1 by n 1 by n square. இப்போ இதுக்கு nth ரூட் எடுத்திங்கன்னா nth ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் an equal to 1 by n பவர் n. இங்கே எடுத்திங்கன்னா n பவர் n பவர் 2. லிமிட் சுப்ரீமம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கொண்டு வாங்க. லிமிட் சுப்ரீமம் எடுத்திங்கன்னா லிமிட் சுப்ரீமம் n tends to infinity nth ரூட் ஆஃப் an வேல்யூ 1. இங்கேயும் நமக்கு ஆன்சர் 1, ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 ஃபார் போத் சமேஷன் 1 by n அண்ட் சமேஷன் 1 by n ஸ்கொயர் பை ஹேவிங் நமக்கு 1 by n எடுத்ததுக்கும் ரிசல்ட் வருது, 1 by n ஸ்கொயருக்கும் வருது. ஸோ an equivalent to 1 by n and an equal to 1 by n square respectively. பட் இப்போ நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்னென்னா 1 by n ஸ்கொயர்ங்கிறது கன்வர்ஜஸ், 1 by nங்கிறது டைவர்ஜஸ். ஸோ சேம் ரிசல்ட்டில் ஏஎனில் ஒன்று கன்வர்ஜ் ஒன்று டைவர்ஜாக இருந்ததுனால தட் இஸ் ஃபெயில், தட் இஸ் ஹேஸ் நோ இன்ஃபர்மேஷன். இதுதான் ரூட் டெஸ்ட்டோட 3 கேட்டகரிஸோட ப்ரூஃப். இந்த மாதிரி கேசஸ் வந்தால் ஆல்ஃபா லெஸ் தேன் 1 இருந்தால் எப்படி ப்ரூஃப் கொடுக்குறது, அதோட கண்டினியூட்டியாக தான் greater than 1க்கு நம்ம டைவர்ஜஸ் கொடுக்குறோம். ஈக்குவலண்ட் 1 இருந்ததுன்னா எந்த மாதிரி ப்ரூஃப் கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். டவுட் இருந்ததுன்னா கணித பழிக்கு மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.